கட்சிக்கு உசரம் போகல, ரசிகருக்கு உசரம் போனேன். போனதுக்கு உண்டான தண்டனை அனுபவிச்சிட்டேன். ஆனால் இன்ன வரைக்கும் யாரும் பார்க்க வரல. ஹாஸ்பிட்டலில் இருந்த வரைக்கும் சரி, வீட்டில் இருந்த வரைக்கும் சரி, தாவக தொண்டால் யாரும் பார்க்க வரல. ஹாஸ்பிட்டலேருந்து இன்ன வரைக்கும் இங்கே வரைக்கும் திமுக தொண்டர்கள் தான் வந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சு, நேற்று முதற்கொண்டு விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. நைட்டு முதற்கொண்டு போலீஸ் பாதுகாப்பு இருந்தாங்களா? இருந்தாங்க. போலீஸே வரலன்னு சொல்றாங்க நிறைய பேர். இல்லை வந்தாங்க இருந்தாங்க போலீஸ் இருந்தாங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இப்படி மக்களை பற்றி கவலைப்படல. வந்தாருன்னா என்ன பண்ணுவார்? ஒன்றும் பண்ண மாட்டார். அத்தனை பேர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. ஏன் விஜய் வர்றதுக்கு என்ன? நிர்மலா சீதாராமன் இருந்து, ஜான் பாண்டியிலிருந்து, சீமானு, அண்ணாமலை, தமிழிசை, கனிமொழி எல்லாமே வந்தாங்க. இவங்க வரல. அவரும் வரலினாலே அவர் நிர்வாகி யாரும் வரல. அவர் வந்து இந்த மாதிரி சொல்லணும், நான் பண்ண தப்பு தான், மக்கள்கிட்ட அவர் மன்னிப்பு கேட்கணும், அவ்வளோதான். இல்ல பணம் தராருன்னு சொல்லிட்டாரு. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். உசுறு அந்த உசுறு இருந்தால் பணம் எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம்ல. விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு இடத்துல எல்லாரையும் ஒன்னா சேர்த்து திருப்பி ஒரு இடத்துல சந்திச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? மீண்டும் உயிர் பலி ஆகிறதுக்கா? மீண்டும் கூட்டம் சாராது என்ன நிச்சயம்? இது யார் முழு பொறுப்பு ஏற்கணும்? விஜய் தான் இருக்கணும். அவர் தானே தலைவர், அவர் தான் இருக்கணும். அப்புறம் அரசியலுக்கு வர அப்படியே அந்த லைன்லேயே போக வேண்டியதானே. இங்கே வந்து இருக்கிற உயிர் எடுக்கிறதுக்கா? கட்சி நடத்தினா நீட்டாக நடத்துங்க, இல்லை அரசியலுக்கு வராதிங்க, அவ்வளோதான்.